ஹே மூவி லவர்ஸ் வெல்கம் பேக். வழக்கம் போல இந்த சர்வைவல், டாக்குமெண்ட்ரி, த்ரில்லர், ஆக்ஷன் இந்த மாதிரி படங்கள் இல்லாம, ஒரு காமெடி படமான டைனோசர் காலத்துக்கே தேடி போய் தோண்டி எடுத்து வந்த படம் தான் அந்த மில்லியன் டாலர் எக். இந்த படம் 1971ல ரிலீஸ் ஆனாலும், இன்ன வரைக்கும் அந்த படத்த பார்த்தா செம்ம காமெடியா தான் இருக்கு. படத்தோட கதை என்னன்னா, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் இப்படி ஒரு விஷயம் கிடைச்சா நல்லாருக்கும் அப்படின்னு நெனைக்கிற விஷயம் தான். அதாவது தங்க முட்டை போடுற வாத்து. அப்படி தங்க முட்டை போடுற வாத்து தான் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு சில பல ரியாக்ஷனால அந்த வாத்தோட முட்டை தங்கமா மாறுது. அப்படி இந்த தங்க முட்டை போடுற வாத்த வச்சு நம்ம ஹீரோ என்னலாம் காமெடி பண்றாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 1971ல ரிலீஸ் ஆன த மில்லியன் டாலர் எக். நான் உங்களில் ஒருவன். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டூ தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். இவர் தான் ஹீரோ. ஹீரோ பேரு ஆல்பர்ட். ஹீரோ அப்படி என்னடா கையில இவ்வளோ பேப்பர் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பேங்க்ல என்னென்ன லோன் வாங்கியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த பேங்க்ல வாங்கியிருக்கிற லோன்ஸ்க்குலாம் அந்த பேங்க் மூலியமா அனுப்பிச்சு விட்ட நோட்டீஸ் பீரியட் தான் அந்த பேப்பர்ஸ்லாம். சுருக்கமா சொல்லப்போனா வாங்குன லோனெல்லாம் கட்ட முடியாம ரொம்ப லோல் பட்டுட்டு இருக்காரு நம்ம ஆல்பர்ட். அப்படி ஆல்பர்ட் அவன் பழைய நினைவுகள நெனச்சு பார்த்துருக்கும் போச்சுல, அவன் பையன் ஜிம்மி அவன எழுப்புறான். ஜிம்மி கையில ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்கு. டாடி இந்த நாய்க்குட்டிய எனக்கு எடி குடுத்தான். இது வந்து $50 தான். எனக்கு வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லவும், $50 $50 இருந்தா என்னோட கார கூட நான் சரி பண்ணிருவேன். இதெல்லாம் இப்போ உனக்கு தேவையா? டாடி இதுக்கு நான் சார்லின்னு பேரு கூட வச்சுட்டேன். எனக்கு வாங்கி தாங்க அப்படின்னு கேட்கறான். இது இப்போ நம்ம வாங்கணும்னா, இதுக்கு லைசென்ஸு, இதுக்கு கூண்டு, அது இதுன்னு நெறைய செலவாகும். அதுக்கு ஜிம்மி என்னோட ரூம்லயே நான் வச்சு வளர்த்துக்கிறேன். அதுக்கு நான் என்னோட சாப்பாடே கொஞ்சம் ஷேர் பண்ணி குடுத்துக்கிறேன். ஆல்பர்ட் ஜிம்மிட்ட, சரி நான் உனக்கு அடுத்த வருஷம் கட்டாயமா வாங்கி தந்துர்றேன். அப்போதைக்கு அப்பாக்கு இந்த $50 குடுத்து இந்த நாய்க்குட்டிய என்னால வாங்க முடியாது. நானே வாங்குன லோன கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஜிம்மி அந்த நாய்க்குட்டிய எடிட்ட குடுத்துருதான். பையன் நாய்க்குட்டிய கொண்டு வந்து ஒரு பக்கம் கஷ்டம் குடுத்தான்னா, மனைவி சமையல்ங்கிற பேர்ல ஒரு கஷ்டத்த குடுத்துட்டு இருக்காப்புல. ஆல்பர்ட்டோட ஒய்ஃப் பேரு கேட்டி. கேட்டி அந்த புக்ல என்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கோ அத ஒவ்வொன்னா எடுத்து அந்த ரெசிப்பில ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க அந்த ரெசிப்பில ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ட ஆட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல, அந்த புக்ல ஒவ்வொரு பேஜா மாறிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க அந்த சமையல் எவ்வளோ ஒரு சூப்பரான சமையலா இருக்கும்னு. ஆனா அந்த புக்க பார்த்து அவங்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ட ஆட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்களே ஷாக் ஆயி தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி. இருந்தாலும் மனச கல்லாக்கிட்டு ஒவ்வொன்னா ஆட் பண்றாங்க அந்த ரெசிப்பில. கடைசில தான் தெரிய வருது இவங்க செஞ்சிருக்கிற ரெசிபி ஆப்பிள் சாஸ். அந்த டைம்ல கேட்ட பார்க்க ஆல்பர்ட் கிச்சனுக்கு வராப்ல. கையில அந்த லோன் பேப்பர்ஸோட. கேட் இங்க பாரு இனிமே நம்ம கொஞ்சம் செலவுகளெல்லாம் குறைச்சாகணும். நமக்கு கடன் எக்கச்சக்கமா ஆகிப்போச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்ப என்ன சமைச்சிருக்கேன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஆல்பர்ட் ப்ளம் புட்டிங் அப்படின்னு சொல்லவும், கேட் இல்ல நான் ஆப்பிள் சாஸ் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஆல்பர்ட்டுக்கு பயங்கரமா கோவம் வருது. நானே இங்க லோன் பிரச்சனையில பயங்கரமா இருக்கேன். உன்ன யார் இவ்வளோ காஸ்ட்லியான சாப்பாடுலாம் செய்ய சொல்றா? அப்படின்னு சொல்லவும், இல்ல நான் ஆப்பிள் சாஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஆப்பிள் ட்ரீல இருக்கிறத வச்சு தான் நான் செய்றேன். நீங்க வேணா நான் செஞ்சிருக்க ஆப்பிள் சாஸோட டேஸ்ட் பாருங்க. அது ரொம்பவே நல்லாருக்கும். அசந்து போயிருவீங்க அப்படிங்கிற மாரி கேட் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சாஸ எடுத்து ஆல்பர்ட்ட டேஸ்ட் பண்ண குடுக்குறா. அவனும் என்ன சொல்லன்னு தெரியாம கண்ண கலங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தான். சரி இப்போ நான் சொல்ல வந்தத சொல்றேன். நம்ம செலவுகள்லாம் குறைச்சாகணும். நம்ம அடிக்கடி ஸ்ட்ரெஸ்லாம் எடுக்கிறோம். அதெல்லாம் நிப்பாட்டி ஆகணும். கேட் பதிலுக்கு நம்ம வெளியில சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்பர்ட் வெளியில சாப்பிடுறோமா? இல்ல நீங்க டெய்லி ஆஃபீஸ்ல வெளியில தானே சாப்பிடுறீங்க. நான் உங்களுக்கு டெய்லி வீட்ல இருந்தே சமைச்சு குடுத்துருதேன் அப்படின்னு சொல்லி ஒரு குண்ட தூக்கி போடுறா ஆல்பர்ட்டுக்கு. ஆல்பர்ட்டும் மிரண்டு போய், "இல்ல நீ எனக்காக கஷ்டப்பட்டு எழுந்திருக்கலாம் வேண்டாம். நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சமாளிச்சிருந்தான். ஆஸ் அ ஒய்ஃபா நான் காலைல எந்திச்சு நான் உனக்கு சமைச்சு தரேன்ல, எனக்கு கஷ்டமாலாம் தெரியாது. ஒரு லவ்லியா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், ஆல்பர்ட் அதுக்கு ஓகேன்னு சொல்லி விழுந்துருதா. சொன்ன மாதிரியே ஆல்பர்ட்டுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி குடுத்துருதா. அந்த லஞ்ச் பேக்ல கூடவே கேட் பார்த்து பார்த்து செஞ்ச அந்த ஆப்பிள் சாஸையும் வச்சிருக்கா. ஆல்பர்ட் ஒர்க் கிளம்பும்போதுல ஜிம்மி, "டாடி எடி தான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ் சொல்லியிருக்கான்." "லாஸ்ட் சான்ஸா? என்னது லாஸ்ட் சான்ஸ்?" "இல்ல அவன் கொஞ்ச நாள்ல என்னைய பப்பிய வாங்க சொல்லியிருக்கான். இல்லாட்டா அவன் யார்ட்டயாட்டும் குடுத்துற போறான்." அப்படின்னு சொல்லவும், அத காதுலயே வாங்காம ஆல்பர்ட் கார ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் பண்ணா பக்கத்து வீடு வரைக்கும் கார் போகுது. அடிக்கிற புகையில இவரு கொஞ்சம் கடுப்பாயிருந்தாரு. இவர் பேரு ஃபின்லே. ஆல்பர்ட்டுக்கு பக்கத்து வீட்ல குடியிருக்காரு. இவரு எங்க ஒர்க் பண்றாருன்னா, அமெரிக்காவோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்லாம் அதாவது அமெரிக்கால எங்க புதையல் கிடைச்சாலும், அந்த புதையல்லாம் இவங்க கிட்ட தான் கொண்டு குடுக்கணும். அப்படி ஒரு ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. ஆல்பர்ட் அப்படியே கார ரிவர்ஸ்ல கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற இன்னொரு வீட்ல போய் நிப்பாட்டுறான். அங்கருந்து இன்னொருத்தனும் கார்ல ஏறிக்கிறான். அது வேற யாரும் இல்ல. ஆல்பர்ட்டோட ஃப்ரெண்டு. அவர் பேரு ஃப்ரெட். அவரு எங்க ஒர்க் பண்றாருன்னா, அவரு ஒரு லாயரா இருக்காரு. அப்படி ஆல்பர்ட் அவன் ஃப்ரெண்ட் ஃப்ரெட்ட கார்ல பிக்கப் பண்ணி போய்க்கிட்டு இருக்கும்போதுல, சடனா ஒரு 2 பசங்க கார்ல குறுக்க வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்ல. அவங்களும் ஆல்பர்ட் இருக்கிற ஏரியால தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பழைய காரு அப்படி இப்படின்னு இன்ஜின்லாம் மாத்தி போட்டு புது விதமான கார் ரெடி பண்றாங்க. சிம்பிளா சொல்லப்போனா அவங்க கார வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஒரு கார் மாடிஃபிகேஷன் கேரேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த 2 பசங்களும். அந்த பசங்கள்ல ஒரு பையன் பேரு ஆர்வின்.
ஃப்ரெட்டும், ஆல்பர்ட்டும் இப்ப அவங்கவங்க ஆஃபீஸ்க்கு போய்க்கிறாங்க. ஆல்பர்ட் எங்க ஒர்க் பண்றாப்லன்னா, ஒரு பயோ ரிசர்ச் லேபாரட்டரில ஒர்க் பண்றாப்ல. அதாவது அனிமல்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரிசர்ச் பண்ற ஒரு லேப்ல ஒர்க் பண்றாப்ல. சிம்பிளா சொல்லப்போனா ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல ஆல்பர்ட். உள்ள போனதுமே வேலையா என்ன செய்றாப்லன்னா, ஒய்ஃப் ஆசையா செஞ்சு குடுத்த சாப்பாட்ட குப்பை தொட்டியில போடுறாப்ல. அந்த குப்பை தொட்டியில கிடக்கிற சாப்பாட்ட எடுத்து அந்த பேக்க தொறந்து ஒரு சிம்பான்சி எடுத்து சாப்பிட்டுருது. அந்த ஆப்பிள் சாஸ சாப்பிட்டதுமே அந்த சிம்பான்சி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. கத்திட்டு அந்த ஆப்பிள் சாஸ் டப்பாவையும் பக்கத்துல இருக்கிற வாத்துட்ட தட்டி விட்டுருது. அந்த வாத்து எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல. அந்த சாசையும் லபக்கு லபக்குன்னு முழுங்கிட்டு இருக்குது. அப்படி அந்த சிம்பான்சியோட சவுண்ட் கேட்கவும் அந்த சயின்டிஸ்ட் உள்ள வந்துருந்தாரு. சயின்டிஸ்ட் உள்ள வரவுமே அந்த வாத்துட்ட இருக்கிற அந்த ஆப்பிள் சாஸ் டப்பாவ எடுத்து மறுபடியும் குப்பை தொட்டியில போட்டுருந்தாரு. அந்த சயின்டிஸ்ட் பேரு காட்லிப். காட்லிப் ஆல்பர்ட்ட எதுக்கு குரங்கு இப்படி கத்துதுன்னு கேட்கவும், குரங்கு ஏதோ பார்த்து பயந்திருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆக்சுவலா அவனுக்கு தெரியுது அது ஆப்பிள் சாஸ சாப்பிட்டு தான் அந்த குரங்கு கத்துதுன்னு. காட்லிப் அங்க இருக்கிற அனிமல்ஸ்ட்ட என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காப்லன்னா, எல்லா அனிமல்ஸோட ஐக்யூ லெவல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்ப இந்த குரங்க கூப்பிட்டு வா, அதோட ஐக்யூ லெவல டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இல்ல இன்னைக்கு நம்ம இந்த வாத்த செக் பண்ணலாம்னு சொல்லவும், அந்த வாத்த செக் பண்றது வேஸ்ட். அதுக்கு சுத்தமாவே ஐக்யூ லெவல் இல்ல. அதோட ஐக்யூ லெவல் -11ல இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஆல்பர்ட் இல்ல அது வந்து ஒரு ஸ்லோ லேர்னரா இருக்கலாம். நம்ம அத கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு காட்லிப்ட்ட ஆல்பர்ட் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். சரி இதான் லாஸ்ட் சான்ஸ். அந்த வாத்த கொண்டு வா அப்படின்னு சொல்லவும், அந்த வாத்த தூக்கிட்டு அது வாத்து மூக்குல இருக்க அந்த ஆப்பிள் சாஸ் எல்லாம் தொடச்சு கொண்டு போறான். ஃபர்ஸ்ட் ஒரு சேவலோட ஐக்யூ லெவல டெஸ்ட் பண்றாங்க. அதுவும் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அடுத்து வந்து ஒரு பன்னியோட ஐக்யூ லெவல செக் பண்றாங்க. பன்னிய செக் பண்ணி முடிச்சதும், சரி இப்ப இந்த வாத்துக்கு நீ 50 மணி நேரமா என்னத்த ட்ரெயின் பண்ணியிருக்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம் அப்படின்னுட்டு, ஒரு பவுல்ல அந்த வாத்துக்கு தேவையான தீவனத்த வச்சிருக்காங்க. அந்த தீவனத்த டைரக்ட்டா அந்த வாத்து போய் கொத்தி சாப்பிட்ற முடியாது. அதுக்கு சில பல ஸ்விட்ச் வச்சிருக்காங்க. அந்த ஸ்விட்ச்ல எந்த ஸ்விட்ச பிரஸ் பண்ணா அந்த தீவனத்த சாப்பிட முடியும் அப்படிங்கிறது தான் 50 மணி நேரமா ஆல்பர்ட் அந்த வாத்துக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காப்ல. ஆனா ஆல்பர்ட் சொல்லிக் குடுத்த மாரி அந்த வாத்து எதுவுமே பண்ணல. அது பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. கோட்லிப்பும் டென்ஷன் ஆயிட்டு, இல்ல நீ இத எடுத்துட்டு போன்னு சொல்லவும், இல்ல லாஸ்ட் சான்ஸ் ஒண்ணு குடுங்க. இப்ப இது கரெக்ட்டா பண்ணுன்னு சொல்லவும், சரி இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ்ன்னு அத மறுபடியும் அந்த வாத்த கொண்டு அந்த தீவன தட்டு பக்கத்துல வந்து நிப்பாட்டுறான். ஆக்சுவலா அந்த வாத்து வந்து எல்லோ ஸ்விட்ச தான் பிரஸ் பண்ணணும். ஆனா அது வந்து வேற ஒரு ஸ்விட்ச பிரஸ் பண்ணதுனால, அந்த ஸ்விட்ச பிரஸ் பண்ணவும், அதுல ஒரு நாய் குலைக்கிற மாரி ரெக்கார்டட் சவுண்ட் ப்ளே ஆகுது. அந்த சவுண்ட கேட்டதும் அந்த வாத்து வந்து அதே இடத்துல உட்கார்ந்துருது. அப்படி அந்த வாத்து கொஞ்ச நேரமா உட்கார்ந்தே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, அந்த வாத்து ஒரு முட்டை விட்டுருக்குது. அந்த முட்டைய எடுத்து காட்டி பார்த்துட்டு, அந்த முட்டைய குப்பை தொட்டில தூக்கி போட்டுட்டு, அந்த வாத்தையும் தூர தூக்கி போட்டு ஆல்பர்ட்ட கோவமா கத்திட்டு அங்கருந்து வெளிய போயிருந்தாரு. அந்த வாத்து அந்த ரூம்ல இருந்து வெளிய போய் வேற ஒரு ரூம்க்குள்ள போயிருது. அந்த ரூம் என்ன ரூம்னா, அது ஒரு ரேடியாலஜி ரூம். அதாவது இவங்க வந்து செக் பண்றது அனிமல்ஸோட ஐக்யூ லெவல செக் பண்ற ஒரு ரூமு. இந்த ரூம்ல என்ன செக் பண்ணுவாங்கன்னா, ரேடியாலஜிய செக் பண்ணுவாங்க. அது 2மே வெவ்வேறு ரூமு, வெவ்வேறு ப்ராசஸ் நடக்கும். அப்படி அவங்க அந்த ரூம்ல சிலிக்கானோட ரேடியாலஜிய செக் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்துல திடீர்னு வாத்து சவுண்ட் கேட்கவும், 2 பேருமே ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. மறுபடியும் அந்த வாத்து நல்லாவே கத்துற சவுண்ட் கேட்கவும், அந்த 2 சயின்டிஸ்டும் பார்க்குறாங்க. அந்த வாத்து எங்க இருக்குன்னா, அந்த ரேடியாலஜி டெஸ்ட் நடந்திருக்கிற இடத்துக்குள்ள இருக்குது. டக்குன்னு அந்த 2 சயின்டிஸ்டும் அந்த மெஷின்லாம் ஆஃப் பண்ணிட்டு, அந்த ரேடியாலஜில இருக்கிற அந்த வாத்த தூக்கிட்டு மறுபடியும் ஆல்பர்ட்ட கொண்டு குடுத்துருதாங்க. ஆல்பர்ட் சார்லிய வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவன் பையனுக்கு குடுத்துருதான். எதுக்காகன்னா, ரொம்ப நாளா அவன் பையன் ஒரு பெட் வளர்க்கணும்னு ஆசைப்படுறான். நாய்க்கு பதிலா இந்த டக்க குடுத்துருதான். ஆனா ஜிம்மி வேங்க மறுத்துக்கிறான். எனக்கு பெட்டா வளர்க்குறதுக்கு நாய் தான் வேணும்னு சொல்லவும், அதுக்கு ஆல்பர்ட் இந்த டக் வளர்க்குறது தான் என்ட்ட காசு இருக்கு. இதுக்கு தான் என்னால வெஜிடபிள்ஸ் வாங்கி போட முடியும். நாய்க்கெல்லாம் வந்து என்னால பெடிகிரி வாங்கி போட முடியாது அப்படின்னு சொல்லிருந்தான். கேட்டு ஆல்பர்ட்ட ஜிம்மிக்கு இந்த வாத்து பிடிக்கலன்னா, நம்ம கொண்டு பக்கத்துல இருக்கிற வாத்து பண்ணையில குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி உங்க இஷ்டம் பிடிக்கலன்னா குடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். பார்த்தா ஜிம்மி கிட்ட அந்த வாத்து ரொம்பவே க்ளோஸா பழகிருது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா மாறிக்கிறாங்க. ஜிம்மி அந்த வாத்துக்கு சார்லின்னு பேரும் விட்டுக்கிறான். ஜிம்மி வெளிய நின்னு டாடி சார்லிய காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்துறான். வந்து பார்த்தா பக்கத்து வீட்டு ஃபின்லி ஸ்விம்மிங் பூல்ல சார்லி கிடந்து நீச்சல் அடிச்சுட்டு கிடக்கு. அத ஃபின்லி பெரிய கம்ப வச்சு அடிச்சுட்டு கிடக்குறான். இது எங்களோட டக்கு. அத அடிச்சு கொன்றாத. நாங்க அத வெளிய கொண்டு போயிருந்தோம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஃபின்லி கேட்காம அந்த பெரிய கம்ப வச்சு அத அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆல்பர்ட் ஃபின்லிட்ட அந்த கம்ப புடுங்குறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றான். ஆனா ஃபின்லி ஆல்பர்ட்ட கம்ப புடுக்குற மாதிரியே தெரியல. ஆல்பர்ட், ஃபின்லி இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து ஃபின்லியோட நாய் பயங்கரமா குலைச்சுக்கிட்டு இருக்கு. சார்லி எப்படியோ ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளிய வரவும், அதே டைம்ல அந்த நாயும் அந்த டோர்ல இருக்க துணிய கிழிச்சு வெளிய வந்துருது. வெளிய வந்த நாய் சார்லிய பயங்கரமா விரட்டுது. சார்லி மறுபடியும் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துருது. அந்த டாக்கும் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துருது. ஆனா அந்த டாக்கால அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள சார்லிய பிடிக்கவே முடியல. சார்லி தண்ணிக்குள்ள ஓடி ஓடி போய் அந்த டாக்ட்ட விளையாட்டு காட்டிருது. ஃபின்லி இந்த பக்கம் இருந்து ஒரு பெரிய கம்ப வச்சு அந்த சார்லிய அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான். ஃபின்லி கையில இருக்கிற கம்ப புடுங்குறதுக்கு கேட் எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவன் குடுக்கவே மாட்டேங்கான். கொஞ்ச நேரத்துல ஆல்பர்ட்டும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துருதான். ஃபின்லி கையில இருக்கிற கம்ப வச்சு ஆல்பர்ட்ட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதான். ஆல்பர்ட்ட அடிக்கையோ கேட்டுக்கு கோவம் வந்துருது. பார்த்தா கேட் ஃபின்லிய ஸ்விம்மிங் பூல்குள்ள தள்ளி விட்டுருதா. இப்ப சொல்லப்போனா இவங்க 4 பேருமே ஸ்விம்மிங் பூல்ல கிடக்குறாங்க. ஆல்பர்ட் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து சார்லிய காப்பாத்திட்டு அவனும் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எந்திரிச்சு வெளிய ஓடி வந்துருதான்.
பார்த்தா பின்னாடியே அந்த நாயும் தொரத்திட்டு வருது. ஆல்பர்ட் அந்த வீட்டோட டோர குளோஸ் பண்ணவும், அந்த நாயால அங்க தாண்டி வர முடியல. ஃபின்லி பயங்கரமா கடுப்பாயிருக்கா. அந்த நாய் விடாம கொலைச்சுக்கிட்டே இருக்குது. வெளிய வந்ததும் ஒரு முட்டை விழுது. அத பார்த்ததும் ஜிம்மிக்கு பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிருது. ஜிம்மி அந்த முட்டைய "டாடி சார்லி பாருங்க ஒரு முட்டை விட்டுருக்கு" அப்படின்னு சொல்லவும், ஆல்பர்ட்டும் பக்கத்துல வந்து பார்க்குறான். அந்த நாயும் விடாம கொலைச்சுக்கிட்டே இருக்கு. பார்த்தா சர்ப்ரைஸா சார்லி 2வது முட்டையும் விடுது. எப்புட்றா ஒரு வாத்து அட் அ டைம்ல 2 முட்டை விடும் அப்படின்னு ஆல்பர்ட்டுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிருது. அந்த முட்டைய எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஜிம்மி ஆல்பர்ட்ட "அது எப்படி டாடி ஒரு வாத்து அட் அ டைம்ல 4 முட்டை விடும்" அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுல, ஆல்பர்ட் கேட்ட "இது எனக்குமே ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. நான் லேப்ல வச்சு செக் பண்ணும்போது நாய் குலைக்கும் பட்சத்துல இது ஒரு முட்டை விட்டுச்சு. ஒருவேளை இது ரேடியாலஜியால அட்டாக் ஆயிருக்கலாம். ஸோ நம்ம இந்த முட்டையெல்லாம் சாப்பிட வேணாம்." ஜிம்மி என்ன சொல்றான்னா, "இத வந்து நம்ம வேணா குஞ்சு பொரிக்க வைக்கலாம் அந்த முட்டைய" அப்படின்னு சொல்லவும், "என்னது குஞ்சு பொரிக்க வைக்க? அதெல்லாம் வேணாம். நான் அந்த முட்டையெல்லாம் குழி தோண்டி புதைக்க தான் போப்போறேன்." சின்னதா ஒரு குழியும் தோண்டியிருக்கான். அந்த குழிக்குள்ள ஒரு சின்ன மண்வெட்டியும் கிடக்குது. ஆல்பர்ட் அந்த பிளேட்டோட அந்த முட்டைய தூக்கும் பட்சத்துல ஒரு முட்டை மட்டும் தவறி அந்த குழிக்குள்ள இருக்கிற மண்வெட்டி மேல விழுந்துருது. அப்படி அந்த முட்டை அந்த மண்வெட்டியில விழும் பட்சத்துல டிங்குன்னு ஏதோ மெட்டல் சவுண்ட் கேட்குது ஆல்பர்ட்க்கு. ஆல்பர்ட் என்னடா சவுண்ட் இதுன்னு அந்த மண்வெட்டியோட தூக்கி பார்க்குறான். தூக்கி பார்த்தா எல்லோ கலர்ல ஒரு மெட்டல் பால் கிடக்குது. என்னடா இதுன்னு அத கையில எடுத்து டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்கும் பட்சத்துல, பக்கத்து வீட்ல இருக்கிற அவன் ஃப்ரெட் வந்துருதான். "ஆல்பர்ட் இந்த டைம்ல இங்க குழி தோண்டி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க?" "இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா" அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். "உனக்கு என்ன பைத்தியமா? இந்த டைம்ல சும்மா குழி தோண்டி வச்சிருக்கேன்னு சொல்ற? போய் தூங்கு" அப்படின்னு சொல்லி ஃப்ரெட் அங்கிருந்து கிளம்பிருதான். ஃப்ரெட் கிளம்பவும் ஆல்பர்ட் கையில இருக்கிற மெட்டல் பால டார்ச் அடிச்சு பார்க்குறான். மறுநாள் ஆல்பர்ட் அந்த மெட்டல் பால அவனோட லேபுக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆல்பர்ட் அந்த முட்டை மேல ஆசிட் ஊத்தியுமே அந்த முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகவே இல்ல. அதாவது அந்த கோல்டன் கலர்ல இருந்து அது மாறவே இல்ல. சொல்லப்போனா அது ஒரு கோல்டன் எக். அப்படி ஆல்பர்ட் அந்த முட்டைய செக் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்துல சடனா காட்லிப் உள்ள வந்திருக்காரு. உள்ள வந்துட்டு "நீ எதுக்கோ நீ பார்க்கணும்னு சொல்லியிருந்தியாம்ல, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கவும், "இல்ல ரிசர்ச் சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்." "சரி என்னோட ரூமுக்கு வா" அப்படின்னு ஆல்பர்ட்ட அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிருந்தாரு. ஆல்பர்ட் காட்லிப்ட்ட ஒரு ரேடியேஷனால ஆர்கானிக்ல இருந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா மாற முடியுமா அப்படின்னு கேட்கவும், காட்லிப் ஆல்பர்ட்ட "இப்ப அனிமல் ரிசர்ச்ல இருந்து ரேடியலிஸ்ட்டா மாறிட்டியா" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுட்டு போயிட்டு, அங்க இருக்கிற நெறைய புக்ல இருந்து ஒரு 5 புக்க எடுத்துட்டு வந்து ஆல்பர்ட்ட வைக்கிறான். "இதெல்லாம் நீ படிச்சேன்னா ரேடியலிஸ்ட்டா மாறலாம்" அப்படின்னு சொல்லவும், "இல்ல நான் அவ்வளத்துக்குலாம் நான் கேட்கல. எனக்கு வந்து இதுக்கு மட்டும் ஆன்ஸர் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லவும், "சரி என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸ்ன்னு" கேட்கவும், ஆல்பர்ட் அது ஒரு எக்குன்னு சொல்லவும், காட்லிப் என்ன எக்குன்னு கேட்கிறான். இப்போ நம்மகிட்ட இருக்க அந்த முட்டைய பத்தி சொல்லலாமா, வேணாமாங்கிற மாரி ஆல்பர்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். எனிவே நீ கேட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ட 1903லயே பண்ணிட்டாங்கன்னு ஒரு புக்க எடுத்து காமிக்கிறான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட ஸ்வாட்ஸ்ங்கிறவன் வெனிஸ்ல இருக்கிற ராயல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரை பண்ணியிருக்கிறான். அந்த ஸ்வாட்ஸ்ங்கிறவன் ஒரு முட்டைய ரேடியம்ல இருந்து வர்ற ரேடியாலிட்டி ரேஸ வச்சு செக் பண்ணியிருக்கான். அந்த முட்டையில இருக்கிற ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லாம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா மாறியிருக்கு. அதாவது அந்த முட்டையில இருக்கிற வெள்ள கருவுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லவும், ஆல்பர்ட் ஆமா, ஆமான்னு சொல்றான். ஆனா அந்த மஞ்ச கருவு தான் மெட்டலா மாறிரும்னு சொல்லவும், "தட்ஸ் இட்" அப்படின்னு கத்திருதான். "என்னடா இவன் இப்படி கத்துறான்?" அப்படின்னு பார்க்கவும், ஆல்பர்ட் காட்லிப்ட்ட அது வந்து ஒரு மெட்டலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லவும், காட்லிப் கொஞ்சம் திகைச்சு போய் பார்த்துட்டு, "என்னது உனக்கு கோல்டா மாறணும்னு ஆசைப்படுறியா?" சிரிச்சுட்டு, "ஓ! இப்போ தங்கத்த கூட ஆர்டிஃபிஷியலா ரெடி பண்ணிடலாமா?" அப்படின்னு கேட்கவும், "ஆனா ரெடி பண்ணிடலாம். ஆனா அதுக்கு தங்கத்த விட ரொம்பவே காஸ்ட் ஆகும்." அந்த டைம்ல காட்லிப்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு காட்லிப் லேபுக்கு கிளம்பிருதான். லேபுக்கு கிளம்பவும், ஸ்வார்ட்ஸ்ங்கிறவன் எழுதின அந்த புக்க எடுத்துட்டு ஆல்பர்ட் வீட்டுக்கு கொண்டு போயிருதான். அந்த முட்டையில இருக்கிறது கோல்டு தானா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்காக அந்த முட்டைய இன்னொரு லேப்ல குடுத்து செக் பண்றான். ஆல்பர்ட்ட இந்த லேப்ல இருந்து வந்த சயின்டிஸ்ட் இந்த மெட்டல டெஸ்ட் பண்ணல கொஞ்சம் நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஆல்பர்ட் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். "இந்த மெட்டல நாங்க டெஸ்ட் பண்ணல. இதுல கிளக்கட்ரானிக்ன்னு ஒரு ஆசிட் இருக்கு. அந்த ஆசிட் எங்க இருக்கும் தெரியுமா?" ஆல்பர்ட் "இல்ல எனக்கு தெரியாதுன்னு" சொல்லிருந்தான். அந்த ஆசிட் ஆப்பிள்ல தான் அதிகமா இருக்கும்னு சொல்லவும், ஆல்பர்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். சரி என்ன யோசிக்கிறான்னா, சரி நம்ம ஒய்ஃப் செஞ்ச அந்த ஆப்பிள் சாஸ சாப்பிட்டு தான் இந்த வாத்துக்கு ஏதோ ஒரு ரியாக்ஷன் மாரி இருக்கா. இதுல தங்கமும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு வெக்ஸ் ஆகி கிளம்பும்போது அந்த சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் வெயிட் பண்ணி இது பியூரான கோல்டு தான் சொல்லவும், ஆல்பர்ட் ஷாக் ஆகி நிக்கிறான். ஆனா இதே கோல்ட்ல கண்டுபிடிக்க முடியாத சில மெட்டல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றான் அந்த சயின்டிஸ்ட். சரி ஆல்பர்ட் இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கவும், ஆல்பர்ட் கொஞ்சம் திருதிருன்னு முழிக்கிறான். இது ஒரு மூன் ராக்கான்னு கேட்கவும், ஆல்பர்ட் மூன் ராக்லாம் இல்ல. அப்போ உனக்கு இது எங்க கிடைச்சுச்சு? மண்ணுக்குள்ள தான் கிடைச்சுச்சான்னு கேட்கவும், ஆமா எனக்கு இது மண்ணுக்குள்ள தான் கிடைச்சுட்டுன்னு சொல்லிட்டு வெளிய கிளம்புறான். வெயிட் பண்ணு. காச கட்டி இந்த ரிப்போர்ட்ட வாங்கிட்டு போயிருன்னு ஆல்பர்ட்ட சொல்றான். ஆல்பர்ட் அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிருறான். போற வழியில ஃப்ரெட்டையும் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போய்க்கிட்டு இருக்கிறான். ஆல்பர்ட் அந்த ரிப்போர்ட்ட ஃப்ரெண்ட்டுட்ட காமிக்கிறான். காமிச்சுட்டு இது ஒரு வாத்து முட்டையோட ரிப்போர்ட்ன்னு சொல்லவும், ஃப்ரெட் அத நம்பல. ஆல்பர்ட் ஃப்ரெட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட 1903ல முட்டைய வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு முட்டை கோல்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஃப்ரெட் நம்பவே இல்ல. சரி நீ நம்பலன்னா நான் உனக்கு வீட்ல போய் நம்ப வச்சு காமிக்கிறேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போறான் ஃப்ரெட்ட. வீட்டுக்கு வந்ததும் ஆல்பர்ட் கேட்டு, "நமக்கு இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சுட்டு. இனிமே நம்ம பணக்காரங்க" அப்படின்னு சொல்றான். சரி நான் சொல்லப் போறத ஷாக் ஆகாம கேட்டுக்க. அன்னைக்கு நான் பதைக்கிறதுக்கு முட்டைகள எடுத்துட்டு போனேன்ல, அந்த முட்டைகள்லாம் தங்க முட்டைகள்னு சொல்லவும், கேட் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. கேட் அப்படியே ஷாக் ஆயிட்டு தலையில கை வைக்கிறா. ஆல்பர்ட் நான் சொல்றது உண்மைதான் நீ நம்புன்னு சொல்லவும், "நான் உன்னைய நம்புறேன்.
ஆனா, இப்போ அந்த வாத்து நம்மகிட்ட இல்ல. அத வந்து நான் புத்தன்ட்ட குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி புருத்தம்னா யாரு? அவரு எங்க இருக்காருன்னு கேட்கவும், அவரு ஒரு வாத்து பண்ண வச்சிருக்காரு. அவர்ட்ட குடுக்குறேன். சரி அவர் அட்ரஸ் தெரியுமான்னு ஆல்பர்ட் கேட்கவும், ஆனா கெயினுக்கு தெரியல. சரி நல்லா யோசின்னு சொல்லவும், கேட் யோசிச்சு அவரோட அட்ரஸ் அந்த ஜார்க்குள்ள இருக்குன்னு சொல்றான். அவசரமா அவரோட அட்ரஸ தேடுறான். எப்படியோ புர்தம்ங்கிற ஒரு அட்ரஸையும் தேடி ஆல்பர்ட் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு ஃப்ரெட்ட கூப்பிட்டு கார்ல கிளம்புறான். கிளம்புற டைம்ல ஜிம்மியும், கைட்டும் நாங்களும் உங்க கூட வாரோன்னு மொத்தம் 4 பேரா கிளம்பி போறாங்க அந்த வாத்த தேடி. வாத்து கிடைக்குமா? அதுவும் தங்க முட்டை விடுற வாத்து கிடைக்குமா? ஆல்பர்ட் ஒரு வழியா அட்ரஸ கண்டுபிடிச்சு, சார்லி வாங்குன புர்தமையே மீட் பண்ணிருதான். சரி நான் உங்களுக்கு $5 தரேன். நான் குடுத்த டக்க என்ட்டயே திரும்ப குடுத்துருன்னு சொல்லவும், சரி உங்க வாத்து பின்னாடி தான் இருக்கு. உங்க வாத்த கண்டுபிடிச்சு நீங்களே கொண்டு போய் இடுங்கன்னு சொல்றான். அந்த 4 பேரும் அந்த வாத்த தேடி பின்னாடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு 500 வாத்து இருக்குது. அதுல எந்த வாத்து அவங்க வாத்துன்னே தெரியல. ஆல்பர்ட்டுக்கு நமக்கு தங்க முட்டை போச்சுடா அப்படிங்கிற மாரி என்ன செய்யன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறான். கேட், ஜிம்மி 2 பேருமே சார்லின்னு அங்க இருக்கிற எல்லா வாத்துக்கிட்டயும் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஆல்பர்ட்டுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியான்னா, நம்ம நாய் மாரி கத்த போறோம். அப்படி கத்தும் போதுல சார்லி கீழ உட்கார்ந்து முட்டை ஊட்டுவான். அந்த வாத்து தான் சார்லி அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி, அங்க இருந்த 4 பேருமே டாக் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மி இனிமே நமக்கு சார்லி கிடைக்க மாட்டான்னு அந்த கதவ தொறந்து வெளிய போயிருதான். பக்கத்துல ஒரு சின்ன ஆறு ஓடுது. கதவு தொறந்ததுல பக்கத்துல இருக்கிற ஆத்த நோக்கி அந்த வாத்து எல்லாமே ஓட ஆரம்பிச்சிருது. அப்படி அந்த ஆத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க அந்த வாத்துகள ஆல்பர்ட் எவ்வளோ தடுக்கிறான். அந்த வாத்துகள விரட்டிட்டு போன ஃப்ரெட்டும் அந்த ஆத்துக்குள்ள விழுந்துருதான். ஆனா சார்லி அந்த வாத்து கூட்டத்துல இருந்து தனியா வந்து ஜிம்மி பின்னாடியே நடந்து போகுது. ஆனா ஜிம்மிக்கு சார்லி நம்ம பின்னாடி தான் வருதுன்னு தெரியல. சார்லி ஜிம்மி பின்னாடி இருந்து சவுண்ட் வரவும் திரும்பி பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிதான். ஓ! சார்லின்னு சார்லிய கண்டுபிடிச்சு, சார்லிய நான் கண்டுபிடிச்சுட்டேன். எல்லாரும் இங்க வாங்க. சார்லி இங்க தான் இருக்குன்னு சொல்லவும், அங்க இருந்த 3 பேருமே சார்லி கிட்ட வந்துருந்தாங்க. ஆல்பர்ட்க்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எப்படி சார்லின்னு சொல்லவும், ஜிம்மி சொல்றான், எனக்கு சார்லிய தெரியும். இது சார்லி தான் சொல்லவும், அந்த நாய் மாரி குலைச்சு பார்க்கும். அது முட்டை விட்டுச்சுன்னா இதுதான் சார்லி. இத நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம்னு சொல்றான். சார்லிய கீழ ஃப்ரெட் பிடிச்சு வச்சிருக்கான். ஆல்பர்ட் நாய் மாரி கத்திக்கிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா அந்த வாத்து ஒரு முட்டை விட்டுருக்குது. அந்த முட்டைய எடுத்து ஃப்ரெட்டுட்ட காமிக்கிறான். சரி இத உடைச்சு காட்டுன்னு சொல்லவும், உடைச்சும் காமிக்கிறான். உள்ளக பார்த்தா சின்னதா ஒரு தங்க முட்டை இருக்குது. ஃப்ரெட் இப்ப நான் உன்னைய நம்புறேன் அப்படின்னுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தாங்க அந்த வாத்த தூக்கிட்டு. ஃப்ரெட் ஆல்பர்ட்டும் ஒரு கணக்கு போடுறாங்க. அந்த முட்டையோட வெயிட் எவ்வளோ? அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாரி எவ்வளோ டாலர்ஸ் கிடைக்கும்? ஒரு முட்டைக்கு $900 கிடைக்கும்னு ஃப்ரெட் ஆல்பர்ட்ட சொல்றான். சரி இந்த வாத்து எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முட்டை விடுங்கவும், ஆல்பர்ட் ஃப்ரெட்ட இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முட்டை விடும். அப்போ ஃப்ரெட் என்ன சொல்றான்னா, 1 மணி நேரத்துக்கு $20,000. அந்த வாத்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் உழைச்சா கூட, நமக்கு ஒரு நாளைக்கு $1,00,000 கிடைக்கும். நான் அத பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த புக்ல இருக்கிற ஃபார்முலாவ படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்மளோட லக்க நம்ம தான் பாதுகாக்கணும். ஆல்பர்ட் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். என்னது நம்மளோட லக்கா? இது எனக்கு கிடைச்ச லக்கு. இதுல ஏன் நீ பங்குக்கு வர? ஓ ஆல்பர்ட், நீ என்னைய பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன்னா, நான் உன்னோட மணிய பாதுகாக்க தான் செய்வேன். ஆல்பர்ட் கொஞ்சம் யோசிக்கிறான். அதுக்கு சரின்னு சொல்லிட்டு, நம்ம கிட்ட இருக்க அந்த பழைய கார குடுத்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கணுங்கிறவும், தயவு செஞ்சு அந்த மாரி காஸ்ட்லியா எதுவும் வாங்காத. அப்படி வாங்குனேன்னா, அக்கம் பக்கத்துல நம்ம மேல டவுட் ஆகும். அதுவே நம்ம மாட்டிக்கிறதுக்கு காரணமாயிரும். அதுக்கு கேட், அப்போ நாங்க எதுவுமே வாங்கக்கூடாதா? எங்களோட கடன கூட அடைக்கக்கூடாதா? இல்ல கடன்லாம் அடைச்சுக்கலாம். ஆனா ஆடம்பரமா எதுவும் வாங்க வேணாம். சிம்பிளா சொல்லப்போனா, இத நான் லீகலா புரொடெக்ட் பண்ற வரைக்கும், நம்ம ஆடம்பரமா எதையும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட் கிளம்பிருதான். ஆல்பர்ட்டும், கேட்டும் ஹேப்பியா தூங்குறதுக்கு கிளம்புறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஜிம்மிட்ட தூங்குற சார்லிய பார்க்கலான்ட்டு ஜிம்மி ரூம தொறந்து பார்க்குறாங்க. ஜிம்மி கூட சார்லி நல்லா தூங்கிட்டு இருக்குது. கேட் ஆல்பர்ட்ட ஜன்னல் தொறந்திருக்கு. அவனுக்கு ரொம்ப குளிரும். அத போய் பூட்டிட்டு வாங்கங்கவும், அவன் மெல்ல நடந்து போய் அந்த ஜன்னல பூட்டிட்டு, அந்த பெட்ல இருக்கிற போர்வைய எடுத்து சார்லிக்கு மூடவும், கேட் மிரண்டு போய் என்னடா நான் ஜிம்மிக்கு தான் குளிருதுன்னு சொன்னா, இவன் சார்லிக்கு மூடிட்டு வரானே அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகி பார்க்குறா. மறுநாள் ஆல்பர்ட் வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கேட் அத அட்டெண்ட் பண்றா. யாருன்னு கேட்கவும், நாங்க பேங்க்ல இருந்து கூப்பிட்டுருக்கோம். நீங்க குடுத்த செக் அக்கவுண்ட்ல பணமே இல்ல. நீங்க எங்கள ஏமாத்துறீங்க. நாங்க உங்கள அரெஸ்ட் பண்ண போறோம். வெயிட் அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. நான் என்ட்ட எவ்வளோ காசு இருக்கோ அத எடுத்துட்டு நான் பேங்க்குக்கு வரேன்னு வீட்ல இருக்கிற காசெல்லாம் தேடுறா. ஆனா ஒரு பைசா கூட இல்ல. அந்த டைம்ல வெளியில இருந்து ஃபின்லேயோட நாயும் பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. அந்த நாய் குலைக்கிற சத்தத்த கேட்ட உடனே சார்லி ஒரு முட்டை விட்டுருது. அத பார்த்ததும் கேட், வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும். நான் பணத்தோட வாரேன்னுட்டு, கேட் அந்த தங்க முட்டைய எடுத்துட்டு பேங்குக்கு போறா. கேட் அந்த முட்டைய குடுத்ததும் கிளார்க் இது என்னன்னு கேட்கவும், இது என்னன்னு தெரியாதா? இது தங்க முட்டை. இதோட வேல்யூ $900. இத வச்சுட்டு என்னோட கடன்லாம் ஃபர்ஸ்ட் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்றா. கிளர்க்கும் அந்த தங்க முட்டைய எடுத்துட்டு போய் மேனேஜர்ட்ட காமிக்கிறான். மேனேஜர் அந்த முட்டைய பார்த்துட்டு கேட்ட கூப்பிடுறான். கேட்டும் மேனேஜர்ட்ட போறா. அப்ப மேனேஜர், கேட் இத வச்சுட்டு உங்களுக்கு பணம்லாம் தர முடியாது. என்ன பணம் தர முடியாதா? உங்களுக்கு தங்கம்னா என்னன்னு தெரியுமா? இது பியூர் கோல்டுங்க அப்படின்னு
சொல்லவும், "ஆமா இது பியூர் கோல்டு தான். ஆனா இது வந்து இயற்கையா கிடைச்சதில்ல. இது வந்து ஒரு ப்ராசஸ் செய்யப்பட்ட கோல்டு. இத வந்து எங்க பேங்க்ல வாங்க மாட்டோம்." "சரி நான் இத வேற பேங்க்ல போய் மாத்திக்கிறேன்." நீங்க அமெரிக்கால எந்த பேங்க்கு போனாலும் இதத்தான் சொல்லுவாங்க. இத நீங்க காசா மாத்தணும்னா ரிஃபைனரியில குடுத்தா தான் இத காசா மாத்தன்னு சொல்லவும், கைட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ரிஃபைனரினா வேற ஒண்ணும் இல்ல. அவங்க குடுக்குற கோல்டுக்கு எவ்வளோ பியூர் கோல்டு இருக்கோ, அதுக்கு ஏத்தாப்புல காசு குடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஒரு அடகு கடை. கெய்டும் அத வேகமா எடுத்துட்டு கொண்டு போய் ரிஃபைனரில குடுத்து காசா மாத்திருதான். ஆல்பர்ட் வீட்டுக்கு வந்ததும் கேட்ட பேங்க்ல இருந்து ரிட்டர்ன் செக் வந்ததா? ஆமா வந்தது. நான் அதுக்கு $900 ரிட்டர்ன் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்றா. உனக்கு எப்படி காசு கிடைச்சுச்சுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பாக்ஸ்குள்ள வச்சிருந்த 4 முட்டைய எடுத்து செக் பண்ணிக்கிறான். இல்ல நான் அந்த 4 தங்க முட்டையில இருந்து எடுக்கல. சார்லி எனக்காக ஒரு முட்டை ஒட்டுச்சு. அதத்தான் பேங்க்ல கொண்டு போய் குடுத்தேன். ஆல்பர்ட் ஷாக் ஆயி போய் என்னது பேங்க்ல குடுத்தியா? உனக்கு கொஞ்சமாட்டும் அறிவு இருக்கான்னு சொல்லவும், பேங்க்ல குடுத்தேன் ஆனா அத வாங்கிக்கல. மறுபடியும் அத கொண்டு ரிஃபைனரில குடுக்கவும், அதுக்கு $900 குடுத்தாங்க. அத வச்சு தான் நான் அந்த ரிட்டர்ன் செக்குக்கு அமௌண்ட் பே பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், ஆல்பர்ட் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருதான். "நீ ரிஃபைனரில கொண்டு குடுக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லங்க. பேங்க்ல இருந்து செக் ரிட்டர்ன் ஆனதுக்காக நம்மள அரெஸ்ட் பண்ணிரும்னு சொன்னாங்க. வீட்ல தேடி பார்த்தேன், ஒரு பைசா கூட இல்ல. சடனா எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. அப்போ தான் சார்லி முட்டை விடுது. அத எடுத்துட்டு நான் ரிஃபைனரில கொண்டு காசா மாத்தி அந்த அமௌண்ட்ட பே பண்ணேன். இதுல நான் என்ன பண்ண முடியும்?" ஆல்பர்ட் கேட்ட ஃப்ரெட் நம்மட்ட என்ன சொன்னா? "கொஞ்ச நாளைக்கு இந்த முட்டைய வெளிய தெரியாம வச்சுக்கணும்னு சொன்னான்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மூச்சுல ஃப்ரெட்டும் அங்க வந்துருதான். அப்ப ஆல்பர்ட் ஃப்ரெட்டுட்ட கேட் இந்த மாதிரி ஒரு முட்டைய வச்சு $900 வாங்கி அதுக்கு பேங்க்ல காசு கட்டியிருக்கா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு நம்ம லைசென்ஸ் எடுத்தாச்சு. லைசென்ஸா? என்ன லைசென்ஸ்ன்னு ஆல்பர்ட் கேட்கவும், ஃப்ரெட் பதிலுக்கு நான் சார்லிக்கு யுஎஸோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு லைசென்ஸ் வாங்கியிருக்கேன். இனிமே நம்மளுக்கு எந்த பயமும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறான். ஃப்ரெட் கேட்ட அந்த பேங்க்ல தங்க முட்டை எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கவும், நீ என்ன சொல்றன்னு கேட்கவும், அங்க இருந்து எல்லாரும் சிரிக்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லவும், ஃப்ரெட் யோசிக்கிறான். தங்க முட்டை விடுற வாத்து இருக்குன்னு சொல்லும்போது சிரிக்க தான் செஞ்சாங்களா? அப்போ நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. நம்மள யாருமே நம்பல. பதிலுக்கு ஆல்பர்ட் ஃப்ரெட்ட சரி ட்ரெஸ்லாம் புதுசா இருக்கு. எங்கள எதுவும் வாங்கக்கூடாது. நீ மட்டும் புதுசா சூட்லாம் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லவும், சரி அத விடுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு, அவன் கொண்டு வந்த சூட்கேஸ்ல இருந்து ஒரு பேப்பர எடுத்துட்டு, என்கிட்ட இங்க இருக்கிற நெறைய ரிஃபைனரீஸோட லிஸ்ட் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற தங்க முட்டைகள்லாம் ஒரே டைம்ல விக்காம கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கலாம். கேட் ஃப்ரெட்ட நான் கொஞ்சம் புது ட்ரெஸ் எடுத்துக்கலாமா? அப்படின்னு கேட்கவும், பதிலுக்கு ஆல்பர்ட் நோ 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 அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்டோட ட்ரெஸ்ஸ பிடிச்சு பார்க்குறான். ஏன்னா நம்மள ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெட் மட்டும் புதுசு புதுசா வாங்கியிருக்கான். குழம்பி போய் பார்க்குறான். மறுநாளே கேட் ஆல்கோங்கிற ஒரு ரிஃபைனரிக்கு ஒரு முட்டைய எடுத்துட்டு காசா மாத்துறதுக்கு போயிருக்கா. அந்த ரிஃபைனரியோட ஒரு ஆஃபீசர் அந்த முட்டைய பார்த்துட்டு, "இதுவரைக்கும் இவ்ளோ பியூரான கோல்டு நாங்க பார்த்ததே இல்ல. இந்த கோல்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு?" கேட்கவும், கேட் சிரிச்சுக்கிட்டே, "நாங்க ஒரு வாத்து வளர்க்கோம். அந்த வாத்து தங்க முட்டை தான் போடும்னு" சொல்லவும், அந்த ஆஃபீசர் கொஞ்சம் குழம்பி போய் யோசிக்கிறாரு. கேட் அந்த ரிஃபைனரி குடுத்த செக்க வாங்கிட்டு வேக வேகமா கிளம்பவும், அந்த ஆஃபீசர், "சரி உங்க அட்ரஸ் இதுல மென்ஷன் பண்ணவே இல்லன்னு" சொல்லவும், கேட் அத காதுலயே வாங்காத மாதிரி கிளம்பிருதா. அந்த ரிஃபைனரில இருந்த ஆஃபீசர் கேட் கிளம்பவும், யுஎஸ் ட்ரெஷரி டிபார்ட்மென்ட்க்கு ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி ஒரு கோல்டன் எக்க குடுத்துட்டு எங்ககிட்ட தங்க முட்டை விடுற வாத்து இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க." அப்படின்னு அந்த ஃபோன் கால்ல யுஎஸ் ட்ரெஷரி டிபார்ட்மென்ட்க்கு ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுக்குறான். கேட் மறுநாளே நேஷனல் ரிஃபைனரி அப்படிங்கிற ஒரு ரிஃபைனரிக்கு போய் அவகிட்ட இருக்கிற முட்டைய குடுத்து செக்கா வாங்கிருதா. அவங்களும் கைட் கிளம்பவும் யுஎஸ் ட்ரெஷரிக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கேப்பே விடாம அடுத்தடுத்த நாள் வெவ்வேறு ரிஃபைனரிக்கு போய் அவகிட்ட இருக்கிற கோல்ட குடுத்து செக்கா மாத்துறா. எல்லாருமே கேட் குடுத்த கோல்டோட ஷேப்பு, சைஸ வச்சு யுஎஸோட ட்ரெஷரிக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்படி அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் கால் வரவும் யுஎஸ் ட்ரெஷரி ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஆஃபீசர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே சுத்தி முத்தி அக்கம் பக்கத்துல இருக்க ரிஃபைனரீஸ்ல தான் வாங்குறாங்க. அப்போ அவங்க வந்து இந்த லொகேஷன்ல தான் இருப்பாங்க. ஆனா அந்த கேங்கோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியல. அப்போ அந்த மீட்டிங்ல இருந்த இன்னொரு ஆஃபீசர் என்ன சொல்றாருன்னா, அப்போ இது ஒரு மாஃபியா கேங்கா கூட இருக்கலாம்ல. பதிலுக்கு அங்க இருந்த சீஃப் ஆஃபீசர், "அப்படிலாம் அது மாஃபியா கேங்லாம் கிடையாது. அவங்களுக்கு கோல்டு எப்படி செய்யணும்னே தெரியுது." அந்த மீட்டிங்ல என்ன ஒரு ட்விஸ்ட்ன்னா, ஆல்பர்ட் பக்கத்து வீட்ல இருக்கிற ஃபின்லேயும் இருக்கிறான். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல, அவன் வந்து யுஎஸ் ட்ரெஷரில தான் ஒர்க் பண்றான்னு. என்னது அது இயற்கையா கிடைச்ச தங்கம் இல்லையா? தங்கத்த உருவாக்குறாங்களா? அது எப்படி தங்கத்த உருவாக்க முடியும்? அதுக்கு பாசிபிளே இல்ல. தங்கத்த உருவாக்கணும்னா மார்க்கெட் வேல்யூவோட தங்கத்த அதிகமா செலவு பண்ணணும்னு ஃபின்லே சொல்றான். பதிலுக்கு ரட்லெஜ்ன்னு வேற யாரும் இல்ல. இந்த சீஃப் ஆஃபீசர் பேரு தான் ரட்லெஜ். அந்த கேங்ல இருக்க எல்லாருமே சயின்டிஸ்ட்டா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க ஆட்டம்ஸ வச்சுலாம் அந்த கோல்ட தயாரிக்கல. அவங்க சாதாரண ஆப்பிள் பீல்ஸ வச்சே தயாரிச்சிருக்காங்க. ஆப்பிள் பீல்ஸ வச்சு அது எப்படி முடியும்னு ஃபின்லே சிரிக்கிறான். அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் பட்சத்துல ஒரு ஃபோன் கால் வருது. யார்ட்ட இருந்துன்னா, நியூயார்க்கோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிரசிடென்ட்ல இருந்து. அப்போ மார்க்ங்கிறவன் அந்த ஃபோன் கால் எடுத்து, "சொல்லுங்க பாப்.
இல்ல யுஎஸ்ல ஆர்டிபிஷியல் கோல்ட் ரெடி பண்றதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது உண்மையான்னு கேட்கவும், ஆமா அது உண்மதான். நாங்க அந்த கேங்க பிடிக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். மார்க்குக்கு மறுபடியும் ஃபோன் கால் வருது. அதே கோல்ட பத்தி தான் விசாரிக்கிறாங்க. மறுபடியும் ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. கடைசியா ஒயிட் ஹவுஸ்ல இருந்து யுஎஸ் பிரசிடென்ட் கால் பண்றாரு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ்லாம் கன்னா பின்னான்னு ஏறுது இறங்குது. சீக்கிரமா அந்த கேங்க பிடிங்கன்னு யுஎஸ் பிரசிடென்ட் ஒரு ஆர்டர் போடுறாப்ல. அப்போ ராட்லேஜ் அங்க இருந்த டீம் கிட்ட அந்த கேங்கோட ஒவ்வொருத்தவங்க பேரா சொல்றான். ஃபர்ஸ்ட் கேட்டோட பேரை சொல்லிட்டு அவன் ஹஸ்பண்ட் ஆல்பர்ட்னு சொல்லவும் அங்க இருந்த ஃபின்லே கொஞ்சம் ஷாக் ஆயிக்கிறான். என்ன பேர் சொல்றீங்க? கெய்ட் ஆல்பர்ட்டா? அவங்க 2 பேருமே எங்க பக்கத்து வீட்ல தான் இருக்கிறாங்க. ஒருவேளை இருக்கலாம். அவன் ஒரு லேப்ல ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட அசிஸ்டன்ட் புரொஃபசரா தான் வொர்க் பண்றான். ராட்லேஜ் ஃபின்லேட்ட சரி அவன் பக்கத்து வீடு தானே, அவன நல்லா வாட்ச் பண்ணி ஏதாட்டும் க்ளூ கிடைக்குதான்னு பாரு. அப்போ ஃபின்லே கேட்ட வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்துல ஃபின்லேயோட ஒய்ஃப், உன் வயசுல இருக்கிறவன் பாக்குற வேலையா இது? சீ 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 சீ, நான் ஒரு அண்டர் கவர் ஒர்க்ல இருக்கேன். அதுக்காக தான் நான் வேலையை பாக்குறேன். நீ உன் வேலையை பாரு. அந்த டைம்ல ஆல்பர்ட் கார்ல வரவும் ஃபின்லே ஓடி போய் ஆல்பர்ட்க்கு ஒரு ஹாய் சொல்றான். ஆல்பர்ட் கொஞ்சம் குழம்பி பாக்குறான். எப்போதும் இவன் நம்மட்ட சண்டை தானே போடுவான். என்ன புதுசா ஹாய் சொல்றான். ஆல்பர்ட் ஃபின்லேயே கொஞ்சம் மேலையும் கீழையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போயிருந்தான். ஆல்பர்ட் உள்ள வர்றத பார்த்ததும் கேட் கிஸ் குடுக்கறதுக்காக ஆசையா நிக்கிறான். ஆனா அவன் கேட்ட கொஞ்சம் கூட கண்டுக்கிடாம வேகமா ஓடி போய் ஜன்னல் வழியா ஃபின்லே வீட்டை எட்டி பார்த்துட்டு, ஃபின்லேக்கு எப்படியோ நம்மகிட்ட இருக்கிற கோல்டன் எக்லாம் தெரிஞ்சிருக்கு. நீ அவன்கிட்ட ஏதாட்டும் பேசினியான்னு சொல்லவும், நான் அவங்ககிட்ட எதுவுமே பேசக்கூட செய்யலையே அப்படின்னு சொல்றா கேட். அதே டைம்ல ஆல்பர்ட்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெட்டும் உள்ளக்க வரான். எப்படின்னா ஆல்பர்ட் ஆசையா வாங்கணும்னு நினைச்ச கார்ல வந்து இறங்குறான். ஆல்பர்ட்டுக்கு அத பார்த்ததும் கொஞ்சம் ஷாக் ஆயிருது. என்னைய ஆடம்பரமா எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ தான் ஆடம்பரமா கோட்டு, கார்ன்னு வாங்குற. அதுவும் என் காசுல வாங்குற அப்படின்னு கொஞ்சம் கோவப்படுறான். சரி சரி கோவப்படாத. எல்லாத்தையும் நான் வீட்டுக்குள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஃப்ரெட் ஆல்பர்ட்ட வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிருந்தான். ஃப்ரெட் ஆல்பர்ட்ட ஒரு பேப்பர எடுத்து காமிக்கிறான். நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனியோட பேர பாரு. ஆல்பர்ட் பதிலுக்கு நம்ம கிட்ட இருக்க தங்கத்த வச்சு இந்த கம்பெனில என்ன பண்ண போறோம்? நம்ம ஒண்ணுமே பண்ண போறதில்ல. கவர்மெண்ட்ட ஏமாத்துறதுக்கு தான் நம்ம இப்படி ஒரு கம்பெனி பேர ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கம்பெனிக்கு ஃபேக்கா டாக்ஸ் பே பண்ணனா நம்ம கிட்ட இருக்கிற கோல்ட நம்ம தைரியமா செலவு பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெட் ஆல்பர்ட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றான். பதிலுக்கு ஆல்பர்ட் சரி அதெல்லாம் இருக்கட்டும். பக்கத்து வீட்ல இருக்கிற ஃபின்லேக்கு நம்ம விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அப்ப ஆல்பர்ட் ஃப்ரெட்ட இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறான். அதாவது அந்த தங்க முட்டை விடுற வாத்து எப்போ வேணாலும் அந்த முட்டைய விடுறது ஸ்டாப் பண்ணலாம். எதுக்காகன்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் எஃபெக்ட் குறைஞ்சதும் அந்த முட்டை வந்து தங்கமா மாறுறது நிப்பாட்டிரும். அதுக்கப்புறம் அந்த முட்டை நார்மல் முட்டையா தான் இருக்கும்னு சொல்லவும் ஃப்ரெட் கொஞ்சம் ஷாக் ஆகிறான். சரி இப்ப சார்லி எங்க இருக்கான்னு ஆல்பர்ட் கேட்டுட்டே கேட்கவும், சார்லிய ஜிம்மி ஆர்வினோட கார் கேரேஜுக்கு கூட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும் ஆல்பர்ட் கொஞ்சம் ஷாக் ஆயிருந்தான். கார் கேரேஜ்ல பார்த்தா சார்லி ஒரு பேட்டரி மேல ஏறி நிக்குது. ஆனா சார்லிக்கு எந்தவித ஷாக்கோ எதுவுமே அடிக்கல. சார்லிக்கு ஷாக் அடிக்காதத பார்த்து அந்த கேரேஜ்ல இருந்த 2 பேத்துக்கு தான் ஷாக் ஆயிருது. எதுக்காக இப்போ சார்லிக்கு ஷாக் அடிக்கலன்னா, சார்லி ஆக்சுவலா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டால பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ சார்லிக்கு வந்து எந்தவித கரண்ட் ஷாக்கும் அஃபெக்ட் ஆக மாட்டுக்கு. ஆர்வின் சார்லிய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஒரு ரேடியோவோட வயர எடுத்து சார்லி கிட்ட வைக்கவும், சார்லி மூலியமா கரண்ட் பாஸ் ஆகி ரேடியோல இருந்து பாட்டு படிக்குது. சிம்பிளா சொல்லப்போனா ஒரு தங்க முட்டை விடுற வாத்த வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்பர்ட்டும் ஃப்ரெட்டும் சார்லிய தேடி வேகமா ஆர்வினோட கார் கேரேஜுக்கு வராங்க. வந்து பார்க்குற அந்த பேட்டரி மேல சார்லிய வச்சு பயங்கரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா ஆல்பர்ட் கொஞ்சம் ஷாக் ஆயிருந்தான். ஆல்பர்ட்டும் ஃப்ரெட்டும் சார்லிய தூக்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஒருவேளை சார்லி மேல அந்த கரண்ட் பாஸ் ஆகுனனால சார்லிக்கு இருக்கிற பவர் போயிருமோன்னு ஆல்பர்ட்டும் ஃப்ரெட்டும் சார்லிய வச்சு டெஸ்ட் பண்றாங்க. ஆல்பர்ட் நாய் மாய் கத்துறான், முட்டை விடுமா அப்படிங்கிறதுக்காக. அதே டைம்ல பக்கத்து வீட்ல இருந்து ஃபின்லேயும் பைனாகுலரை வச்சு இவங்க என்னடா பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஆல்பர்ட் சார்லிட்ட நாய் மாய் கத்திட்டு இருக்கும் போதுல டிங்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா பழையபடி சார்லி ஒரு முட்டை விட்டுருக்குது. அந்த முட்டைய உடைச்சு பார்க்குறான். உள்ளக்க அந்த கோல்டன் எக் இருக்குது. ஆல்பர்ட்டும் ஃப்ரெட்டும் ஹாப்பில பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா கேட் கொஞ்சம் கடுப்பாயிருதா. என்னடா ஆல்பர்ட் நம்ம பையனை விட சார்லியை தான் பயங்கரமா பாத்துக்கிறான். அவனுக்கு ஃபேமிலியோட பணம் தான் பெருசா தெரியுதுன்னு கொஞ்சம் கோவமாயிருதா. இந்த கோல்டன் டக் கிடைச்சதுல இருந்தே கேட்டுக்கு அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஆல்பர்ட் மேல. மறுநாள் ஜிம்மி சார்லியோட அவன் வீட்டுக்கு வெளியில விளையாண்டுகிட்டு இருக்கிறான். அப்போ ஃபின்லே ஜிம்மி இங்க வந்து பாரு நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லவும், பார்த்தா ஃபின்லே ஜிம்மிக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு சைக்கிள் வாங்கி நிப்பாட்டி இருக்கிறான். ஜிம்மி அந்த சைக்கிளை பார்த்து எக்ஸைட் ஆகி அந்த சைக்கிள்ல போய் ஏறிக்கிறான். ஃபின்லே சார்லியை தூக்கி வச்சுட்டு ஜிம்மிட்ட எனக்காக இது ஒரு முட்டை விடுமான்னு ஜிம்மிட்ட கேட்கவும், எனக்கு அது தெரியாது. எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். எங்க அப்பா நாய் மாய் குறைப்பாரு. அது ஒரு முட்டை விடும். ஓ! அப்படியா? நாய் மாய் குலைச்சா முட்டை விடுமா? அப்படின்னு ஃபின்லே கொஞ்சம் ஆச்சரியமாயிக்கிறான். சரி நம்மளும் அதுகிட்ட நாய் மாய் குலைச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது முட்டை விடுதான்னு பார்க்கலான்ட்டு. சார்லிய கீழ உட்கார வச்சுட்டு ஃபின்லி நாய் மாய் கத்துறான். ரொம்ப நேரமா கத்துறான். ஆனா அது விடவே இல்ல. ஃபின்லே நாய் மாய் குறைக்கிறத பார்த்து ஃபின்லேயோட நாயும் குறைக்க ஆரம்பிச்சிருது. அந்த சத்தத்த கேட்டதும் டிங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா சார்லி ஒரு முட்டை விட்டுருக்குது. ஃபின்லி அத சர்ப்ரைஸா எடுக்க போற கேப்ல கெய்ட் வந்து அத எடுத்துருதா. கெய்ட் முட்டைய எடுத்துட்டு அடுத்தவங்களோட முட்டைய திருடுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருதா. ஃபின்லே
பார்த்ததெல்லாம் வந்து அவன் வொர்க் பண்ற ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ட சொல்றான். குறிப்பா அந்த டிபார்ட்மெண்ட் சீஃப் ரட்லட்ஜ்ட்ட தான் சொல்றான். இப்படி ஆல்பர்ட்ட ஒரு வாத்து இருக்குது. அந்த வாத்துக்கிட்ட நாய் குறைச்சேன்னா அது தங்க முட்டை விடுது. அந்த தங்க முட்டைகள்லாம் குடுத்து தான் அவன் காசா வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லவும், நீங்க நம்பலன்னு தெரியுது. அத நான் கூட ட்ரை பண்ணேன். அந்த வாத்துக்கிட்ட நாய் மாரி கத்தவும், அந்த வாத்து ஒரு முட்டை விட்டுச்சு. நான் அத உடைச்சு பார்க்கலான்னு எடுக்கிறதுக்குள்ள அவன் வைஃப் கேட் வந்து அத எடுத்துட்டு போயிட்டா. கூட இருந்த ஆஃபீசர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆல்பர்ட்டோட லேபுக்கு போய் விசாரிச்சேன். இந்த மாரிலாம் ஒரு முட்டை தங்கமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லவும் ரட்லெட்ஜ் அத நம்ப மறுக்கிறான். அந்த டைம்ல ரட்லெட்ஜ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல யார் பேசுறாப்லன்னா, மார்க் பேசுறாப்ல. அதாவது ரட்லெட்ஜோட சீஃப். இந்த கேஸ்ல ஏதாவது க்ளூ கிடைச்சுச்சான்னு கேட்கவும், ஆமா அந்த கேஸ்ல ஒரு வாத்து இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த வாத்து தான் தங்க முட்டை போடுதாம். என்னது வாத்து தங்க முட்டை போடுதா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி கேஸ சீக்கிரமா முடிங்க அப்படின்னு மார்க் கட் பண்ணிருதான். பார்த்தா மறுபடியும் ரட்லெட்ஜ்க்கு ஃபோன் கால்ஸ் மேல ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது அந்த டக்க பத்தி. ஒரு கட்டத்து மேல அந்த வாத்த பிடிச்சு கொண்டு வாங்கன்னு ரட்லெட்ஜ்க்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஒருவேளை ஃபின்லே சொன்னது உண்மையா இருக்குமோன்னு ரட்லெட்ஜ் இப்போ யோசிக்கிறான். சரி ஆல்பர்ட்டோட வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஆல்பர்ட்டோட வீட்டுக்கு அந்த வாத்த தேடி வராங்க. ஆல்பர்ட்டும் ஃப்ரெட்டும் சார்லிய தேடி ஆல்பர்ட்டோட வீட்டுக்கு வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்ததும் ஆல்பர்ட் கேட்ட இன்னைக்கு விட்ட முட்டை எங்கன்னு கேட்கவும், கேட் ஒரு முட்டை எடுத்து கையில நீட்டுறான். அத ஃப்ரெட் டக்குன்னு வாங்கிருதான். ஆல்பர்ட்க்கு கொஞ்சம் கோவமாயிருது. அது என்னோட முட்டை. அத என்கிட்ட குடுன்னு ஃப்ரெட் கையில இருக்கிற முட்டைய புடுங்கறதுக்கு ஆல்பர்ட் ஃப்ரெட்ட சண்டை போடுறான். ஆல்பர்ட் ஃப்ரெட் அது என்னோட முட்டை என்கிட்ட குடுன்னு சொல்லவும், இல்ல அந்த முட்டையில எனக்கும் பங்கு இருக்கு. அது என் முட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஒரு வழியா ஆல்பர்ட் ஃப்ரெட்ட இருக்கிற முட்டைய புடுங்கிருதான். அந்த டைம்ல ஆல்பர்ட் வீட்டுக்கு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரட்லெட்ஜ், ஃபின்லி இன்னும் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. நாங்க ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட இருக்கிற டக்க நாங்க பார்க்கணும் சொல்லவும், ஃப்ரெட் நீங்க இதுக்கு சர்ச் வாரண்ட் வச்சிருக்கீங்களான்னு கேட்கவும், ரட்லெட்ஜ் சர்ச் வாரண்ட்டையும் காமிக்கிறான். ரட்லெட்ஜ் உங்ககிட்ட இருக்கிற வாத்த குடுக்குறீங்களான்னு கேட்கவும், ஓ அந்த வாத்தா அது என்னோட பையனோட பெட்டு அவ்வளவுதான். ரட்லெட்ஜ் பதிலுக்கு ஃபின்லே அது தங்க முட்டை விடுறத பார்த்திருக்காரு. ஐ விண்டோஸோட தான் வந்திருக்கும். அத மரியாதையா குடுத்துருன்னு சொல்லவும், ஜிம்மி மேல இருந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்கிறான். என்னது சார்லி தங்க முட்டை விடுமா? ஏன்னா ஜிம்மிக்கு அப்பதான் தெரியும் சார்லி தங்க முட்டை விடும்னு. அத கேட்ட ஜிம்மி மாடியில இருந்து ஜன்னல தொறந்து சார்லிய ஜன்னல் வழியா கீழ தூக்கி போட்டுருதான். அவனும் அதே ஜன்னல் வழியா மாடியில இருந்து கீழ இறங்கி சார்லியோட எஸ்கேப் ஆயிருதான் ஜிம்மி. ஜிம்மி ஃபின்லி வீட்ல இருக்கிற சைக்கிள் முன்னாடி சார்லிய வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். அத ஃபின்லி ஒய்ஃப் பாத்துருதா. அப்போ வீட்டு மாடியில செக் பண்ண கேட் ஜிம்மியும் சார்லியும் காணோம். அவங்கள எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சு குடுங்கன்னு சொல்லவும், ஃப்ரெட் என்னது சார்லிய காணோமா? சார்லிய விட என் பையன் தான் எனக்கு முக்கியம்னு கேட் ஃப்ரெட்ட கொஞ்சம் கோவப்படுறா. அப்ப வெளிய வந்த ரட்லெட்ஜ் ஃபின்லி ஒய்ஃப்ட்ட இந்த பக்கமா ஒரு சின்ன பையன் ஒரு வாத்தோட போனான்னு கேட்கவும், ஆமா எங்க வீட்ல இருக்க சைக்கிள் எடுத்துட்டு இந்த பக்கமா போனான்னு சொல்றா. அப்படி சைக்கிள்ல வேகமா போயிட்டு இருக்கிற ஜிம்மி ரோட்டோரமா ஒரு ட்ரக் நிக்கிறத பார்த்ததும் அந்த ட்ரக் பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறான். இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ்லாம் அந்த இடத்துல நின்னு பார்க்கும்போதுல அந்த சைக்கிள் மட்டும் கிடக்குது. அந்த ஜிம்மியும் சார்லியும் காணோம். பார்த்தா ஜிம்மியும் சார்லியும் அந்த பக்கத்துல நின்ன ட்ரக்ல ஏறி போய்க்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த ஃபின்லே அந்த வாத்து அந்த ட்ரக்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. வாங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணு. கார்ல மொத்தமா அந்த ட்ரக்க ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ட்ரக் நிக்கவும் அந்த ஆபீசர்ஸ்லாம் அந்த ட்ரக்ல ஏறி ஜிம்மியும் சார்லியும் தேடுறாங்க. பார்த்தா அங்க சார்லியும் ஜிம்மியும் இல்ல. அவங்க எதுல இருக்காங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில ஒளிஞ்சு போய் கிடக்குறாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, குப்பை தொட்டியில இருக்கிற குப்பை அள்ளுறதுக்கு குப்பை லாரி வந்து நிக்குது. அந்த குப்பை லாரியில சார்லியும், ஜிம்மியும் தூக்கி போட்டு கொண்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் தூரம் அந்த ட்ரக் போனதுக்கு அப்புறம் சார்லி மேல இருந்து கீழ குதிச்சிருது ரோட்ல. அத பார்த்த ஜிம்மியும் மேல இருந்து சார்லிய பிடிக்கிறதுக்காக கீழ குதிச்சிருதான். சார்லி இப்படி ரோட்ல ஓடுறத பார்த்ததும், அங்க இருந்த ஒரு நாய் அத தொரத்திட்டே ஓடுது. அதனால அந்த ரோட்ல இருக்கிற சில பல டிராபிக் ஜாம்லாம் ஆகுது. அந்த டிராபிக்ல ஃபின்லே காரும் மாட்டிக்கிடுது. அதுக்கு பின்னாடியே ஆல்பர்ட் காரும் வருது. அதுவும் இடிச்சுக்கிடுது. அந்த இடத்துக்கு ஜிம்மியோட ஃப்ரெண்ட் ஆர்வினும் அவன் கார் எடுத்துட்டு வந்திருந்திருக்கான். ஜிம்மி சார்லியோட ஆர்வின் கார்ல அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருதான். ஆல்பர்ட், கேட், ஃப்ரெட் 3 பேருமே ஜிம்மி போயிட்டு இருக்க கார் பின்னாடியே ஓடி போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் ஓடினதுக்கு அப்புறமா ரொம்ப டயர்ட் ஆகி பக்கத்துல இருக்கிற ட்ரக்கை ஏறி அவங்கள ஃபாலோ பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. ஃப்ரெட் அந்த ட்ரக்கை ஓட்டுறான். கேட் பக்கத்துல உட்காந்துருக்கா. ஆல்பர்ட் எதுல இருக்கான்னா அந்த ட்ரக்கோட பின்னாடி ஒரு பெரிய சேர் மாதிரி இருக்கு. அந்த சேர்ல ஏறி உட்காந்துருக்கான். ஆல்பர்ட் மேல உட்காந்துட்டு ஃப்ரெட்டுக்கு ஆர்வினோட கார் எங்க போயிட்டு இருக்குன்னு ரூட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுபடியே ஃப்ரெட்டும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஃப்ரெட் பயங்கர வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆல்பர்ட் அந்த சேர்ல அங்கேயும் இங்கேயுமா ஆடிக்கிட்டு இருக்கான். ஆல்பர்ட் என்ன சொல்றான்னா, என்னைய நீ கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்றான். இப்போ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸும் ஆர்வினோட காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சொல்ல போனா ஆர்வின் ஒரு கார்லயும், ட்ரெஷரி ஆபீசர் ஒரு கார்லயும், ஃப்ரெட் ஒரு கார்லயும் சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஜிம்மி போயிட்டு இருக்கிற கார் ரோட்ல இருந்து சடனா ஒரு கார் பார்க்கிங் பில்டிங் குள்ள போயிருது. அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிற ஃபின்லியோட கார் அந்த பில்டிங்குள்ள போகும்போதுல இன்னொரு கார்ல ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார் பஞ்சர் ஆயிருது.
வருது. ஆல்பர்ட் மேல இருந்து அந்த கார் பார்க்கிங்ல போய்க்கிட்டு இருக்கிற ஜிம்மியோட கார பார்த்துருதான். ஆல்பர்ட், கேட், ஃப்ரெட் 3 பேருமே கார்ல இருந்து இறங்கி மேல போய்க்கிட்டு இருக்கிற ஜிம்மியோட கார ஃபாலோ பண்ணி ஓடி போய்க்கிட்டு இருக்காங்க. ஆர்வினும் அவன் கார்ல ஜிம்மிய கூப்பிட்டு அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போயிருதான். சரி இதுக்கு மேல வேற எங்கேயும் போக முடியாதுன்னு என்ன பிளான் பண்றாங்கன்னா, அவங்க இருக்கிற பில்டிங்ல இருந்து பக்கத்து பில்டிங்க்கு ஒரு ஏணிய போட்டு ஜிம்மி சார்லியோட அந்த ஏணியில போய்க்கிட்டு இருக்கிறான். பார்த்தா அந்த பில்டிங் நல்லாவே ஹைட்டா இருக்கு. அப்படி ஜிம்மி சார்லியோட அந்த ஏணியில போயிட்டு இருக்கும் போதுல அந்த ஏணி நகண்டு டாப் ஃப்ளோர்ல இருந்து கீழ உள்ள ஃப்ளோருக்கு விழுந்துருது. அப்ப ஆல்பர்ட் அங்க வந்து பார்க்குறான். ஆல்பர்ட் ஜிம்மி இப்படி நிக்கிறத பார்த்ததும் கீழ குதிச்சு, "ஜிம்மி உன்னோட கைய குடுன்னு" கேட்கவும், ஜிம்மி என்ன சொல்றான்னா, "உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல. சார்லி தான் முக்கியம். இப்ப நீங்க சார்லிய காப்பாத்த தானே வந்திருக்கீங்கன்னு" சொல்லவும், "இல்ல நான் உன்னைய தான் காப்பாத்த வந்திருக்கேன். உன் கைய குடுன்னு" கேட்கறான். ஜிம்மி உட்கார்ந்திருக்கிற ஏணியும் கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. ஆல்பர்ட்டும் என் கைய பிடிச்சுக்கன்னு ஜிம்மிட்ட கைய நீட்டுறான். ஆனா ஆல்பர்ட்டோட கை ஜிம்மிக்கு எட்டல. மேல கேட், ஃப்ரெட், அந்த ட்ரெஸரி ஆஃபீசர் எல்லாருமே ஆல்பர்ட் ஜிம்மிய காப்பாத்துவானான்னு வெறிக்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஆல்பர்ட்டோட கைய ஜிம்மி பிடிச்சிருதான். அந்த டைம்ல ஏணியும் உடைஞ்சு கீழ விழுந்துருது. சொல்லப்போனா ஆல்பர்ட் ஜிம்மியும், சார்லியும் காப்பாத்திருதான். ஃபின்லி ஜிம்மிட்ட இருந்து சார்லிய வாங்கி வச்சுக்கிறான். ஜிம்மி சண்டை போடுறான். என் சார்லிய என்ட்ட குடுங்கன்னு சொல்லி சண்டை போடுறான். அந்த டைம்ல ரட்லெட்ஜ் ஆல்பர்ட்ட, "நீங்க இல்லீகலா தங்கத்த கடத்துனதுக்காக நான் உங்கள அரெஸ்ட் பண்றேன்னு" அங்கருந்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருதான். அப்போ ஃப்ரெட் ஆல்பர்ட்ட, "நீ ரொம்பவே லக்கி." ஆல்பர்ட், "லக்கியா?" "ஆமா, உனக்கு வாதாடுறதுக்கு தான் ஒரு நல்ல லாயரா நான் இருக்கேன்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத. கோர்ட்டுக்கு போ. நான் அங்க வந்து உன்னைய காப்பாத்துறேன்னு" சொல்லிருதான். பயங்கர படைக்காவலோட முன்னாடி 4 போலீஸ் ஆஃபீசர்ஸோட ஒரு கூண்டுல சார்லிய வச்சு கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. சார்லிய பார்க்கறதுக்காக கோர்ட் வாசல்ல ஏகப்பட்ட பொதுமக்கள், மீடியா அது இதுன்னு நெறைய பேர் நிக்கிறாங்க. அந்த ட்ரக்க விட்டு சார்லிய ஒரு கூண்டுல கீழ இறக்கவுமே பொதுமக்கள் அத பார்க்கறதுக்கு ரொம்ப நெரிச்சுக்கிறாங்க. சார்லிய அப்ப அந்த கோர்ட்டுக்குள்ள ஜட்ஜ் முன்னாடி அந்த கூண்டுல வச்சிருக்காங்க. ஃபின்லே அப்படி கெத்தா நடந்து வந்துட்டு சார்லி முன்னாடி நாய் மாரி குறைச்சுக்கிட்டு இருக்கிறான். அத பார்த்த ஜட்ஜ் கொஞ்சம் குழம்பி போய் பார்க்குறாரு. அப்ப ஆல்பர்ட் ஜட்ஜ்ட்ட ஃபின்லே தப்பா கத்துறாரு. இப்படி கத்துனா அது முட்ட விடாதுன்னு சொல்லவும் ஃப்ரெட் தடுக்குறான். "என்ன பண்ற நீ? இப்படிலாம் பண்ணா அந்த வாத்து நம்மகிட்ட இருந்து போயிரும்." அப்ப ஆல்பர்ட் ஃப்ரெட்ட, "எனக்கு சார்லிய விட என் ஒய்ஃபும் என் பையனும் தான் எனக்கு முக்கியம்." அப்போ ஃபின்லிய நகர சொல்லிட்டு சார்லி முன்னாடி ஆல்பர்ட் நின்னு நாய் மாரி குறைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப டிங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. சார்லி ஒரு முட்டை விட்டுருக்குது. அப்ப அந்த ஜட்ஜ் அந்த முட்டைய வாங்கிட்டு அவர் முன்னாடி இருக்கிற ஒரு டம்ளர்ல அந்த முட்டைய உடைச்சு பார்க்குறாரு. பார்த்தா அது உள்ளக்க ஒண்ணுமே இல்ல. நார்மல் முட்டையா தான் இருக்கு. அதுல தங்க முட்டையும் இல்ல, வெள்ளி முட்டையும் இல்ல. ஃபின்லே அத பார்த்து ஷாக் ஆயிக்கிறான். ஜட்ஜ் அத பார்த்துட்டு கேஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிருந்தாரு. ஆனா ட்ரெஸரி ஆஃபீசர் ஜட்ஜ்ட்ட, "இவருக்கு எப்படி $41,000 கிடைச்சது? இவரு எப்படி அவரோட கடன்லாம் அடைச்சாருன்னு?" கேட்கவும், ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, "ஆல்பர்ட் ஒரு கம்பெனி நடத்துறான். அதுல வர்ற வருமானத்த வச்சு தான் அவனோட கடன்லாம் அடைச்சிருக்கான். அதுக்காக இன்கம் டாக்ஸ் கூட கட்டியிருக்கான்." அப்படின்னு ஜட்ஜ் சொல்லவும் தான் ஆல்பர்ட்டுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன விஷயம்னா, ஃப்ரெட் ஃபேக்கா ஆரம்பிச்ச அந்த கம்பெனி, ஃபேக்கா கட்டின அந்த இன்கம் டாக்ஸ்லாம் இப்போ ஆல்பர்ட்ட காப்பாத்திருக்கு. அப்போ ஜட்ஜ் சார்லிய ஆல்பர்ட்ட குடுக்கவும், "இந்த வாத்தோட வேல்யூ வொர்த்லெஸ். இல்ல இதோட வேல்யூ தெரிஞ்சதுனால தான் இப்போ ஃபேமிலியோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு மனிய விட இப்போ ஃபேமிலி தான் முக்கியம்னு தோணுது." அப்படி சார்லிய எடுத்துட்டு அவன் பையன்கிட்ட கொடுக்குறான். அவன் பையன் ரொம்பவே ஹாப்பி ஆயிக்கிறான். அப்போ ஜட்ஜ், "இனிமே இந்த வாத்து தங்க முட்டை விட்டுச்சுன்னா, அந்த முட்டைய குழி தோண்டி புதைச்சிருங்க." அப்படின்னு இந்த கேஸ முடிச்சிருந்தாரு. ஆல்பர்ட், கேட், அவன் பையன் ஜிம்மி 3 பேரும் ஹாப்பியா அந்த கோர்ட்ட விட்டு வெளிய வந்துருந்தாங்க. படத்தையும் ஹாப்பியா முடிச்சிருந்தாங்க. ஸோ மூவி லவர்ஸ், இந்த படம் உங்கள கட்டாயமா சிரிக்க வச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க இந்த படத்த பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக்க போட்டு, இந்த வீடியோ பத்தின கருத்த என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா தான் நான் போடுற மூவிஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து ஒரு சூப்பரான படத்தோட உங்கள வந்து நான் மீட் பண்றேன். நான் உங்களில் ஒருவன். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டூ தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ்.